வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம காசி அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காசி அல்வா வெள்ளை பூசணிக்காயில் பண்ணுற அல்வாங்க. நான் நல்ல வெள்ளை பூசணிக்காவை துருவி வச்சுருக்கேன். இது கரெக்டாக 2 கப் இருக்குது. ஒரு 10-15 முந்திரி எடுத்திருக்கேன். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நெய், ஏலக்காய் தூள், 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். எல்லோ கலர் கேசரி பவுடர் எடுத்திருக்கேன். இதுதான் இது பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடி கனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்றேன். நெய் காஞ்சோன்னே இந்த முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துடலாம். லைட்டாக ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எடுத்துடலாம். அதே நெய்யில் துருவி வச்சிருக்க பூசணிக்காவை ஆட் பண்ணிடுறேன். நான் இது துருவும் போது லைட்டாக தான் தண்ணியை புழிஞ்சு எடுத்தேன். மீதி தண்ணியெல்லாம் இதிலே தான் இருக்குது, வேகணுன்றதுனால. இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரணும். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணியெலாம் பாருங்கள், கொஞ்சம் கூட இல்லை. நம்ம 2 கப் பூசணிக்காய் போட்டோம். இப்போ இது 1 கப் அளவுக்கு ஆயிடுச்சு. சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இனிப்பு நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம், கம்மியாவோ ஜாஸ்தியாவோ. சர்க்கரை ஆட் பண்ணோன்னே தண்ணி விட ஆரம்பிச்சிரும். இதில் கொஞ்சோண்டு எல்லோ கலர் கேசரி பவுடர் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடுறேன். பாருங்க, பாத்திரத்தில் ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துறேன். இப்போ இதில் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிடுறேன். வறுத்து வச்சிருக்க முந்திரி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட கொஞ்சம் வெள்ளரி விதை இருக்குது, அதையும் இதோட ஆட் பண்ணிடுறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். அல்வாக்கு எவ்வளோ நாளும் நெய் ஆட் பண்ணலாம். நெய் நிறைய ஆட் பண்ண தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்க, பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான காசி அல்வா ரெடி. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.